பென்டல்ல ஏலியன் ஃபோர் சீரிஸ்லேருந்து ரொம்ப சில்லா இருக்க மாதிரி காமிச்ச ஏலியன் தான் நம்ம பிக் சில். அந்த ஏலியனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பென்டன் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டு வந்துருங்க. பென்டல்ல உங்கள் ஃபேவரட் ஏலியன் பற்றி நான் பேசுகிறேன். வீடியோ பார்ட் 12. வீடியோக்குள்ள போலாமா? நமக்கு பிக் சில்ல ஏலியன் ஃபோர் சீரிஸ்ல கெவின்ஸ் பிக் ஸ்கோர் அப்படின்ற எபிசோட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷோ பண்ணியிருப்பாங்க. நெக்ரோஃப்ரிஜியன் அப்படின்றது தான் இந்த ஸ்பீஷஸோடைய நேம். அண்ட் இந்த ஏலியனுடைய ஹோம் பிளானட் கைல்மஸ். ஆக்சுவலா இந்த ஏலியனுடைய ஸ்பீஷஸ் அண்ட் ஹோம் பிளானட்லயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு பிளானட்ல இருக்க ஒரு ஸ்பீஷஸ் அதோட பிளானட் நேம் வச்சு தான் கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம டைமண்ட் எடுத்துப்போம். அதோடைய ஹோம் பிளானட்டான பெட்ரோபியாவை ஒரு எக்ஸாம்பிளா வச்சு தான் அந்த ஏலியனுக்கு பெட்ரோஷேப்பியன் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஏலியனுக்கு ஹோம் பிளானட்டுக்கும் ஸ்பீஷஸ் நேமுக்கும் சம்மந்தமே இருக்காது. இந்த ஏலியன் கிட்டக்க பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்னன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏலியனால பறக்க முடியும். ஏடா பறக்கிறதுலாம் ஒரு பவராடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பென்டன் சீரிஸ்ல ஒரு சில ஏலியன்ஸ்க்கு மட்டும் தான் பறக்கிற பவர் இருக்கும். அதுல இதுவும் ஒரு ஏலியன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஏலியன் கிட்ட இருக்க மேஜர் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஏலியனால ஃப்ரீசிங் பிரீத் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ராக்கு மெட்டல் எதுவா இருந்தாலும் சரி அதால ஈஸியா ஃப்ரீஸ் பண்ணிட முடியும். ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ் ஏலியன்ஸை கூட இதால ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஃபயர் டைப் ஏலியன்ஸ் கூட சண்டை போடும்போது இந்த ஏலியன் ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் ரொம்பவே அட்வான்டேஜ் கூட சொல்லலாம் நம்ம பென்னுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த ஏலியன் கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. என்ன அப்படின்னா, இது கோஸ்ட் டைப்பான ஒரு ஏலியன், லைக் நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் மாதிரி. ஸோ இதால எந்த ஒரு பில்டிங்ஸ்குள்ளேயும் பூந்து போக முடியும். ஈவன் ஹியூமனுடைய பாடிக்குள்ள கூட. அப்படி இந்த ஏலியன் ஏதாவது ஒரு பொருளுக்குள்ள பூந்து போகும்போது அந்த பொருளை ஃப்ரீஸ் ஆகணும்னு நினைச்சா உள்ள பூந்து போகிறது மூலியமாவும் அந்த பொருளை ஃப்ரீஸ் ஆக முடியும். இந்த ஏலியன் கிட்ட இருந்து வர ஐஸுக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா அன்லிமிட்டட் ஐஸை இந்த ஏலியனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஏலியனால லேசருக்குள்ள கூட பூந்து போக முடியும். ஐஸை இது பிரீத் மட்டும் தான் பண்ணுமா அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் கிடையாது. இந்த ஏலியனால ஐஸை கையால கூட மேனிபுலேட் பண்ண முடியும். இந்த ஏலியனால ஹீட்டான பிளேஸ்லயும் சர்வை பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த ஏலியனால அண்டர் வாட்டர்லயும் சர்வை பண்ண முடியும். இந்த ஏலியன் கிட்ட இருக்க நகமும் ஷார்ப்பு தான். அண்ட் அதே மாதிரி இந்த ஏலியனோட பல்லும் ஷார்ப்பு தான். எப்படா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஏலியன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் கண்டதெல்லாம் சாப்பிடும், கண்ணுக்கு தெரியறதெல்லாம் சாப்பிடும். ஆக்சுவலாக இந்த ஏலியன் ஒரு அசெக்ஷுவல் டைப் ஆஃப் ஏலியன். அண்ட் இது 8 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த ஏலியன் வந்து பேபியை ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியன் லாவா இருக்குது தெரியுமா, அதையே குடிக்கும் பசிச்சதுன்னா. நல்லா இருக்குல்ல? ப்ரோஸ்ன்னு ஒன்று இருந்தால் கான்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க. அப்படி பார்த்தோன்னா இந்த ஏலியனுக்கு, அதாவது நம்ம பிக் சில் ஏலியன் எதிர்பார்க்காத நேரத்தில் யாராவது வந்து இதை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏலியனுக்கு அடிவிடும். அண்ட் அதெல்லாம் விட இந்த ஏலியனுக்கு ரொம்பவே பெரிய வீக்னஸ் அப்படின்னா அது ஒன்று இருக்கு. அதுதான் எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா நம்ம எக்கோ ஏலியன் ரிலீஸ் பண்ற சானிக்குமே நம்ம பிக் சிலுக்கு ஒரு பெரிய எதிரி தான். நம்ம ஹீட் பிளாஸ்ட் ஏலியனுக்கு எப்படி அவங்க பிளானட்லயே கிராப் ப்ரௌசர் அப்படின்னு ஒருத்தவன் வில்லனா இருக்கானோ, அதே மாதிரி இந்த பிளானட்லயும் இதோட ப்ரெடிக்டர் ஒருத்தர் இருக்காரு. அண்ட் அந்த ஏலியன் தான் சைக்கோலிப்தர். ஆக்சுவலா இந்த ஏலியனால ஹிப்னாட்டிஸ் பண்ண முடியும். ஹிப்னாட்டிஸ் பண்றது மூலியமா நம்ம பிக் சில் ஏலியனை இது ஈஸியா டிஃபீட் பண்ணிடும்.